Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Exercise number 11.6 sum number 9, two coins are flipped. இங்கே ரெண்டு காயின்ஸும் ஒரே மாதிரி ரூல் கிடையாது, ஃபேர் காயின்ஸ் கிடையாது. இவங்க ஒரே மாதிரி ஹெட்டுக்கு 1/2 டெய்லுக்கு 1/2 விழுற மாதிரி காயின்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் பயாஸ்டுனா சொல்கிற மாதிரி கேட்குற காயின். அதனால் இதோட ஆன்சர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். டூ காயின்ஸ் ஆர் டாஸ்ட். ஃபஸ்ட்டு காயின் நம்ம சொல்கிற மாதிரி மதிக்குமா? ஃபஸ்ட்டு காயின் நம்ம சொல்கிற மாதிரி மதிக்குமா? ஹெட்டு வேணும்னா அது விழும். எவ்வளோ ப்ராபர்ட்டியில்? 0.6ல். அப்போ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஹெட்டு வேணும்னா, ஃபஸ்ட்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு வேணும்னா 0.6. அதே மாதிரி செகண்ட் காயின் நம்ம சொல்கிற மாதிரி கேட்குமா? ஹெட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 0.5 ஆன்சர் கொடுக்குமா? நம்ம ஜென்ரலாக காயினாலே 1/2 தான் போடும். ஆனால் இந்த சம்மில் அவங்க கொடுக்குறது தான் போடணும். ஏன்னா இது ஃபேர் காயின் கிடையாது, அதாவது அன்பயாஸ்டு காயின் கிடையாது. இட்ஸ் அ பயாஸ்ட். ஓகே, சரி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் 0.6, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் 0.5. இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின். அப்போ டெய்ல் என்ன சார் வரும்? மீந்தது தானே. ரெண்டு ப்ராபபிலிட்டி கூட்டினா 1 வரணும். அப்போ இது 0.6னா இது 0.4 தான் இருக்கும். கூட்டினா 1 வந்துடும். இது 0.5னா இதுவும் 0.5 தான் இருக்கும் டெய்லு. அதனால 1 வந்துடும். இதோட இந்த சம் அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசியூம் த ஃபிளிப்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அட் எக்ஸ் பி ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக் அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 ஹெட்டு விழும். ஏன்னா 2 காயின்ஸ் தான் தூக்கி போடுறீங்க. சொல்லிக்காம 2 காயின்ஸ் ஆர் ஃபிளிப்ட். அப்போ 2 காயின்ஸ் தூக்கி போடுறீங்க. ரொம்ப லக் இருக்குதுன்னா உங்களுக்கு 2 ஹெட்டு விழும், இல்லைன்னா 1 ஹெட்டு விழும், இல்லைன்னா ஹெட்டே விழாது. இதுதான் உங்களுக்கு ரேண்டம் வேரியபிள். இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்டேஷன் போட்டுடலாம். ஃபைன். அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் 0 ஹெட்ஸ் 1 head and 2 head. 0 head எப்போ சார் விழும்? ரெண்டுமே டெய்ல் விழுந்தா 0 head. ஃபர்ஸ்ட் காயின்லேயும் டெய்ல், செகண்ட் காயின்லேயும் டெய்ல். ஃபர்ஸ்ட் காயினில் டெய்லோட ஆன்சர் எவ்வளோ? 0.4 into 0.5. இதான் f of x, probability of x. 4 5s are 20. ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 0.20. ஒரு சம் முடிஞ்சதா? ஒரு டெய்ல். ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, செகண்டில் டெய்ல், ஆர் ப்ராபபிலிட்டியில் ஆர்னா ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு, செகண்ட் காயினில் ஹெட்டு. இப்படி விழுந்தாலோ அல்லது ஆர் அல்லது இப்படி விழுந்தாலோ ஒரு ஹெட்டு தான் விழும். அப்போ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டுனா 0.6. செகண்ட் காயினில் டெய்லு, செகண்ட் காயினில் டெய்ல்னா 0.5 ப்ளஸ் ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் 0.4 இன்ட்டு செகண்ட் காயினில் ஹெட்டு, செகண்ட் காயினில் ஹெட்னா 0.5. அப்போது 6 5s are 30, 0.30. 4 5s are 20, 0.20. கூட்டிங்கன்னா 0.50. ஃபைன். அதுக்கடுத்தது செகண்டுக்கு போவோம். ரெண்டுமே ஹெட்டு. அப்போ ஹெட் ஹெட். ஃபஸ்ட்டு காயினோட ஹெட்டு, ஃபஸ்ட்டு காயினோட ஹெட்டு 0.6, செகண்ட் காயினோட ஹெட்டு 0.5. ஏன் சார் இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இது அண்டு. ஃபஸ்ட்டு காயின்லேயும் ஹெட்டு, செகண்ட் காயின்லேயும் ஹெட்டு. அப்போது இது அண்டு வரதுனால மல்டிப்ளிகேஷன். ஆர் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ், ஆர் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ். இது அண்டு. ஃபஸ்ட்டு காயின்லேயும் டெய்ல், அண்டு செகண்ட் காயின்லேயும் டெய்ல். இதெல்லாம் அண்டு. அண்டுனா இன்ட்டு தான் வரும். 6 5s are 30. ஃபைன். ப்ராபர்ட்டிலாம் ரெடி ஆகிடுச்சுப்பா. எக்ஸ்பெக்டேஷன் போட்டுடலாமா? எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்முலா சிக்மா எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். 0 into 0.20, 1 into 0.50, 2 into 0.30, 1 into 50, 50 தான் வரும் உங்களுக்கு. 2 into 30, 60 வரும். கூட்டினீங்கன்னா 1.10. உங்களோட ஆன்சர் 1.10னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த 0 கட் ஆகிடும் உங்களுக்கு. your answer is 1.10. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். தேங்க்யூ.